விதர்ப நகரத்து ராஜதானியை பற்றி வர்ணிச்சுட்டு இருக்க. அந்த கொக்கு எப்படிப்பட்ட ராஜதானி, சாரி அன்னபக்ஷி வந்து எப்படி ராஜதானியை பார்த்தது அப்படின்னுட்டு அந்த ராஜதானியினுடைய வர்ணனை. स नृपनीलमणिगृहत्विषाम् उपदेहे यत्र भयेन भास्वतः शरणार्थमुवास वासरेपि असदावृत्ति उदयत्तमं तमः. அதோட முடிச்சோம். அடுத்தது படிங்கோ. सिदति प्रमणि प्रकल्पिते यत् अगारे असत् अंगरोदसी निखिलात् निशि पूर्णिमा तिथीन उपतस्ते. சரி, நான் படிச்சுடுறேன். நிறைய இதுவா இருக்கு. அதாவது சித தீப பிர கிடையாது அந்த இடத்துல. சித தீப மணி பிரகல்பித்தே யத் அகாரே ஹசத் அங்கரோதசி நிகிலான் நிஷி பூர்ணிமா திதீன் உபதஸ்தே அதிதிஹி ஏகிகா திதிஹி. ஸோ சித தீப மணி பிரகல்பித்தே ஹசதங்க ரோதசி யத் அகாரே நிஷி ஏகிகா. அங்கே வந்து வீடுகள்லாம் அப்படியே வெள்ளை அடிச்சிருக்கோம் இல்லையோ, சௌத வீடுகள், அதாவது சுண்ணாம்பு பூசின வீடுன்னு சொன்னதுனால அங்கே வந்து வெள்ளை காந்தியோட ஸ்படிகக்கல்லுனால பண்ணப்பட்ட நிறைய இது இருக்குது. அதனால் பூமி வந்து ஒரு சிரிக்கிற மாதிரி இருந்ததுன்னு முன்னாடி வந்ததோ இல்லையோ, புவஹா ரதிஹாசாக இவ ரேஜிரேன்னுட்டு வந்தது. அதோட கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா எல்லாமே அங்கே வந்து சித தீபமணி, சித தீப வெண்மையான தீப காந்தி. எது அகாரே எந்த நகரத்தினுடைய அகாரா வீடுகள், அந்த வீடுகளில் வந்து உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வந்து ஒரே ஒரு திதி தான் இருக்கிற மாதிரி இருக்கான். பூர்ணிமா மாத்திரம் இருக்குது. அந்த பூர்ணிமா வந்து எல்லா மற்ற திதிகளோட சேர்ந்து இன்னைக்கு வந்து பிரதமா வந்ததுன்னா அந்த பூர்ணிமாவும் இருக்குது பிரதமையோட. அடுத்தது துதியா வந்ததுன்னா பூர்ணிமாவும் இருக்கான். அது எப்படின்னா அந்த வீடுகள்லாம் பார்க்கறதுக்கு அந்த சந்திரனுடைய ஒளியோட இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அப்படியே ஸ்படிக கல்லுனால வெண்மையான ஒரு காந்தியுடன் கூடினதாக இருக்குது அந்த இடத்துல. ஸோ தீபமணி பிரகல்பித்தே, தீபமணிங்கிறது அப்படியே பிரகாசமாக இருக்கக்கூடிய ஸ்படிக கல் மணிங்கிறது. அதனால்தான் வெள்ளையாக இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ சித தீப மணி பிரகல்பித்தே ஹசத்து அங்கரோதசி, ஹசத்து அங்கரோதசி அப்படியே சிரிக்கின்ற பிரகாசமாக இருக்கக்கூடிய ரோதசி. இந்த இது இருக்கே, ரோதஸுங்கிறது வந்து ஆகாசத்துக்கும் பிருத்திவிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்தராளம். அந்த அந்தராளமானது அந்த மத்திய பாகம் இருக்கே, அதுக்கு நடுவில் அப்படியே சிரிப்பு மாதிரி இருக்கா, சிரிப்பு மயமாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த வீடுகள்லேருந்து வரக்கூடிய காந்தி. ஸோ வீடு வந்து அப்படியே வெள்ளை கலரில் இருக்குது. அந்த ஸ்படிகமணியினால் பண்ணப்பட்டது. ஜென்ரலி ஸ்படிகம்னா உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷனை தான் காமிக்கும்னு பேர். இதை வந்து ஸ்படிகம்ங்கிறத விட வெள்ளை அந்த சுண்ணாம்பு பூசினதுன்னு சொன்னால் இன்னும் பெட்டர். இல்லை வெள்ளை கற்கள்னால பண்ணப்பட்டதுன்னு எடுத்துட்டா ஓகே. இவர் இந்த ஒரு வியாக்கியாத்தா அதை ஸ்படிகம்னு போட்டிருக்கார். ஆமாம், சித தீபங்கிறச்சே வெள்ளை ஸ்படிகம்ங்கிறார். சரியா? மணின்னு யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால வந்து சித தீபன வெண்மையான காந்தி கொண்ட ஒரு மணி. ரைட்டா? ஸோ அந்த மணியினால் பிரகல்பித்தே நிர்மாணிக்கப்பட்ட செய்யப்பட்ட அகாரே எந்த ஒரு வீட்டில் அது எப்படி இருக்கு, ஹசத்து அங்க ரோதசி, அதுலேருந்து வரக்கூடிய காந்தி வந்து பார்த்தா பிருத்திவிக்கும் பூமிக்கும் பிருத்திவிக்கும் ஆகாசத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்தராளமே சிரிக்கிற மாதிரி இருக்கு. சிரிப்புங்கிறது கவி சமயத்தில் வெண்மை. ஆகையினால ஹசத்து அங்க மத்திய பாகம், ரோதசி ரோதசி தியாவா பிருத்திவி. இந்த ஆகாசம் பூமிக்கு நடுவில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய பாகம் வந்து ஹசத்து சிரிக்கும்படியாக இருக்கும். எது அகாரே எந்த ஒரு வீடுகளில் நிஷி இரவு நேரத்தில் ஏகிகா பூர்ணிமா ஒரே ஒரு பௌர்ணமி தனியாக தன்னந்தனியாக. அந்த பௌர்ணமிங்கிறது பூர்ணிமா திதிஹி, பௌர்ணமி திதியானது நிகிலான திதின்னு மற்ற எல்லா திதிகளை
அதிதியாக சேவித்தது. அதிதிஹி சன்னு உபதஸ்தே, இங்கே வந்து அதோட கூட விளங்கிட்டுருங்கிறத வந்து அவர் எப்படி ஃபேன்சி பண்ணுறாருனா, இங்கே உத்பிரேக்ஷ பண்ணுறாருனா, அதிதியாக இந்த பூர்ணிமா பௌர்ணமிங்கிற திதியானது மற்ற திதிகள் வீட்டில் போய் இது அதிதியாக தினமும் உட்காந்துதான் தனியாக இருந்தது. ஸோ வெண்மை, அந்த வெண்மையை பார்த்த உடனே நமக்கு பௌர்ணமி ஞாபகம் வருது. அது அப்படியே பௌர்ணமி திதி மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே பிரகாசமாகவே இருந்துட்டுருக்கு. மற்ற திதிகள் இருந்தாலும் மற்ற திதிகளை இது வந்து அதிதியாக இருந்துண்டு இந்த பௌர்ணமிங்கிறது பிரதமா த்விதீயா மற்ற திதிகளை அவர்களை பூஜித்தது. எது? பௌர்ணமிங்கிற திதி. ஸோ மெயின் சென்டென்ஸ் இங்கே எப்படி வருதுன்னா, ஏகிகா பூர்ணிமா திதிஹி, அந்த தன்னந்தனியாக இருக்கக்கூடிய பௌர்ணமிங்கிற திதியானது அதிதிஹி சன்னு அதிதியாக இருந்து கொண்டு சகலான நிகிலான திதின்னு மற்ற திதிகளை உபதஸ்தே சேவித்தது, பூஜை செய்தது. எங்கு பூஜை செய்தது? எத் அகாரே, எந்த ஒரு நகரினுடைய அந்த ராஜதானியினுடைய அகாரே வீடுகளில். அந்த வீடு எப்படி இருந்தது? ஹசதங்க ரோதசி, அப்படியே பிருத்திவியும் ஆகாசத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்தராளம் சிரிக்கும்படியாக இருக்கக்கூடிய வீடு. மேலும் சித தீப மணி பிரகல்பித்தே, வெண்மையான காந்தி கொண்ட கற்களால் பிரகல்பித்தே நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளில். ஆப்யுலன்ஸ் தானே, அதாவது ஒரு ஏராளமான வெள்ளக்கல்லுனால பண்ணப்பட்டது. எப்போ பார்த்தாலும் பிரகாசமாக இருக்குது. அதனால பௌர்ணமி சர்வதா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இருட்டே இல்லாத மாதிரி இருக்குது. ஒரு அந்த உதாத்தம் தானே உங்களுக்கு வந்து இப்போ நகர வர்ணனையிலையோ இல்லை செழிப்பெல்லாம் வர்ணிக்கிறச்சே உங்களுக்கு வந்து உதாத்த அலங்காரம். ஸோ அதனுடைய ஒரு மேக்னிஃபிசன்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறச்சே உங்களுக்கு வந்து ராஜா இந்த ராஜதானியே இப்படி இருக்கிறச்சே ராஜ மாளிகை எப்படி இருக்கணும், அந்த அரசன் வந்து எப்படி ஆள்றான், இதெல்லாம் நம்ம வந்து நமக்கு ஒரு டிஸ்பிளே கொடுக்கறதுக்காக இது. சிததீப மணி பிரகல்பித்தே, வெள்ள காந்தி உடைய கற்களால் செய்யப்பட்ட ஹசதங்கரோதசி, பூமிக்கும் ஆகாசத்துக்கும் நடுவில் சிரித்து கொண்டிருக்கும்படியாக இருக்கும். அயத் அகாரே, எந்த நகரியினுடைய வீடுகளில் நிஷி இரவு நேரத்தில் ஏகிகா தன்னந்தனியாக பூர்ணிமா திதிஹி பௌர்ணமி திதி அதிதிஹி சன்னு அதிதியாக இருந்து கொண்டு எல்லா திதிகளையும் அடைந்தது அல்லது பூஜித்தது. உபதஸ்தேங்கிறச்சு அதிசயோக்தி இங்கே. அண்ட் பூர்ணிமா திதிங்கிறதையும் மற்ற திதிகளையும் வந்து உங்களுக்கு ஒரு சேத்தனத்துவம் கொடுக்கறதுனால இங்கே சமாசோக்தி. அஃப்கோர்ஸ் உதாத்த அலங்காரம் சொன்னேன் உங்களுக்கு. அடுத்தது படிக்கிறீங்களா? சுகதி ஜன மஜ்ஜன अर्पितैहि घुसृणैहि यत्र कषायित आशयाः न निशा अखिलया अपि वापिका प्रससाद ग्रहीलेव मानिनी. सुदति जनमज्जनार्पितैः घुसृणैर्यत्र कषायिताशया न நிஷாகிலயா அபி வாபிகா பிரசசாத கிரகிலேவ மானினி. எத்திர எங்கு, எந்த நகரியில். அங்கே வந்து ஒரு வாபிகா இருக்குது, ஒரு குளிக்கிறதுக்குன்னு உண்டான ஒரு ஜலாசயம், ஒரு தடாகம். அந்த வாபிகா தடாகம் நதி, வாபிகான நதி, தடாகம் இல்லை நதி. அந்த நதியானது குளிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்நானத்துக்கு உண்டான நதி. அது எப்படி இருக்குன்னா கஷாயித ஆசையா, அதனுடைய உட்பகுதி வந்து கஷாயித்தம், ரொம்ப ஒரு கலக்கத்தோடு இருக்கக்கூடியது. ஏன் எப்போ பார்த்தாலும் கலங்கி இருக்கு அந்த ஜலம்? ஏன்னா ஜனங்கள் அங்கே வந்து அத்தனை பெண்கள் அங்கே வந்து அழகான பெண்கள் அங்கே வந்து நீராடுறா.
அவள் நீர் விளையாட்டு ஜலக்கிரீடை பண்ணுறச்சே குளிக்கிறச்சே அவளுடைய அங்கங்களில் பூசின்னு இருக்கிற அந்த அலங்கார பொருள்கள்லாம் இருக்கே, அந்த மேக்கப் எல்லாம் அதில் வந்து அலம்பி போடுறதோ இல்லையோ, அதனால அந்த ஜலத்தை வந்து கலக்கம் அடைஞ்சுடுறது. ஸோ எப்போ பார்த்தாலும் அங்கே வந்து பெண்கள் வந்து குளிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஜலம் வந்து ரொம்ப கஷாயித்தம் கலக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இது வாபிகா. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, கிரகிலா மானினி இவ, ஒரு பிரணய குபிதா பெண்ணை போல இருக்கலாம். கோபத்தோடு இருக்கக்கூடிய கஷாயித்தம்னா கண்ணு வந்து அப்படியே கலக்கத்தோடு இருக்கக்கூடிய, கோபத்தினால அப்படியே கண் செவந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை போல இருக்கு அந்த வாபிகா. எத்திர எங்கு சுததி ஜன அழகான பெண்கள், சுததிங்கிறச்சே அழகான பற்களின் வரிசை கொண்டவள் பெண்கள். ஸோ சுததி ஜன அழகான பெண்களின் மஜ்ஜன அர்ப்பிதைகி, நீராடுறதுனால அர்ப்பிதைகி அளிக்கப்பட்ட, குஸ்ருணைகி அங்கராகம், இந்த மேக்கப் சாமான் அதெல்லாம் போட்டுக்கிறாளோ இல்லையோ, பூச்சு போட்டுக்கிறாளோ இல்லையோ உடம்புலையும் முகத்துலேயும், அதுக்கு குஸ்ருணம்னு பேர். அந்த குஸ்ருணைகி அங்கராகங்களினால் கஷாயித ஆசையா, ஆசைய உட்பகுதி, கஷாயிதம் இதுவாக இருக்குது, கலக்கம் அடைஞ்சிருக்கு. ஸோ அந்த கலங்கிய உட்பகுதி கொண்ட அகிலயாபி வாபிகா, ஓ இல்லை கஷாயிதாசயா வாபிகா கிரகிலா மானினி இவ, அந்த நதியானது கிரகிலா மானினி இவ, ஒரு பெண்ணை போல், கிரகிலா கோபத்துடன் கூடின ஒரு பெண்ணை போல், அகிலயாபி நிஷா ந பிரசசாத, அகிலயாபி நிஷா முழு இரவும் தெளிவாக இல்லை, ந பிரசசாத, பிரசாதங்கிறச்சே பிரசாதயதி, அது வந்து இப்போ தெளிவாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த நிஷா வந்து இப்போது ஒரு பெண்ணை வந்து கோவித்துன்னு இருக்கா, அப்போ அந்த நாயகனுக்கு வந்து இட் இஸ் நாட் அ கிளியர் நைட் அட் ஆல் ஃபார் ஹிம். ஏன்னா அவள் சந்தோஷமாக இருந்தானா, பிரசாத குணத்தோடு இருந்தானா, சிரிச்சுட்டே இருந்தான்னா அவனுக்கு வந்து இன்பமயமாக அந்த இரவு நேரம் போகும். அவள் கோபத்தோடு இருந்தான்னா இந்த நாயகனுக்கு இன்பமயமாகவே இருக்காது. ஸோ ந பிரசசாத, அவனுக்கு ஒரு இன்பம் இல்லவே இல்லை, அவனுக்கு வந்து ஒரு சந்தோஷமே இல்லை அந்த ராத்திரியில். இங்கேயும் வந்து என்னன்னா நாள் பூரா வந்து ஜலக்கிரீடையினாலையும் உங்களுக்கு வந்து அந்த அந்த வாபிகா வந்து கலங்கி இருக்கிறதுனால ராப்பூர அகிலயாபி நிஷயா ந பிரசசாத, முழு ராத்திரியும் அது வந்து தெளிவாகவே ஆகலை, அது அப்படியே கலங்கினாப்பிலேயே இருந்தது, அது தெளிஞ்சுக்கவே இல்லை அந்த ஜலம். ஏன்னா அத்தனை பேர் அங்கே விளையாடின்னு இருக்கா பெண்கள், ரைட்டா? இப்போ இந்த எல்லாமே உங்களுக்கு வந்து இதுக்கும் போக போகிறது, அந்த கிரகிலா மகிழாக்கும் போக போகிறது. எப்படின்னா சுததி ஜன மஜ்ஜன, மற்ற பெண்களினுடைய மஜ்ஜன ஆலிங்கனம். ஒரு அந்த நாயகன் பேரில் இவளுக்கு ஏன் பிரணய கோபம் ஏற்படுறது அப்படின்னா, அவன் போய் இன்னொருத்தையோட இருந்திருக்கான். அந்த மற்ற பெண் இருக்காளே அவ சுததி ஜன, அவளுடைய மஜ்ஜனம் ஆலிங்கனம், அதனால் அர்ப்பிதம் அளிக்கப்பட்ட குஸ்ருணம் அங்கராகம். ஸோ அவளோட பர்ஃப்யூம் இவன் மேலே வந்து வாசனை வருது, தன்னோட பர்ஃப்யூம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஆலிங்கனம் பண்ணின்றதுனால வேற ஒருத்தியோட சந்தனம் வந்து இவன் பேரில் இருக்குது. அதை பார்த்து இவளுக்கு கோபம், ஆகையினால கஷாயித ஆசையா, ஆசையா ஹிருதயம், இவளுடைய மனசும் வந்து கோபத்தினால அப்படியே ரூஷிதமாக இருக்குது, கலக்கம் அடைந்த ஒரு ஹிருதயத்தை உடையவளாக இவள் இந்த கிரகிலா மானினி, ரைட்டா? அப்படிப்பட்ட ஒரு கோபம் கொண்டவளை போல் முழு இரவும் எப்படி அந்த நாயக்கனுக்கு வந்து ந பிரசசாத ஒரு சந்தோஷமாகவே இல்லையோ, அதுபோல இங்கே இந்த வாபிகா நதியும் உங்களுக்கு வந்து தெளிவே ஆகலை, ந பிரசசாத. புரியுறதா? ஸோ எத்திர எந்த நகரியில், எந்த ராஜதானியில் சுததீஜன மஜ்ஜன அர்ப்பிதைகி குஸ்ருணைகி, அழகான பெண்களினுடைய குளித்தல், அதாவது நீராடுதல்னால அர்ப்பிதைகி கொடுக்கப்பட்ட அளிக்கப்பட்ட குஸ்ருணைகி அங்கராகங்களால் கஷாயிதாசையா கலங்கிய உட்பகுதி கொண்ட வாபிகா நதி, சுததீஜன மஜ்ஜன அர்ப்பிதைகி மற்ற பெண்களின் ஆலிங்கனத்தினால் அளிக்கப்பட்ட பூச்சுகள், அந்த பூச்சு அல்லது சந்தனம், அந்த அங்கராகங்கள் இருக்கே, அதனால் கலங்கிய ஹிருதயம் கொண்டவள்
இவள் இந்த பெண் ஹிருதயம் கொண்ட கஷாயித ஆசையா கலக்கமடைந்த பெண் கிரகிலா மானினி இவ ஒரு பிரணய குபிதா நாயிகா மாதிரி அகிலயா பினிஷா முழு இரவும் பிரசசாத தெளிவாக இல்லை. இங்க வந்து ஸ்லிஷ்டோபமா உதாத்தம் அஃப்கோர்ஸ். ஏன்னா அத்தனை பேர் அங்க வந்து அவ்வளோ ஒரு அலங்காரத்தோட மேக்கப்போட அவாவா இருக்கா, குளிக்கிறா, ஒரு விளையாட்டுகள் நடக்கிறது. பிகாஸ் ஒரு செழிப்பு இருக்கிறதுனால they are able to entertain themselves like this. சுததி ஜன மஜ்ஜனார்ப்பிதைர் குஸ்ருணைர் யத்ர கஷாயிதாசயா ந நிஷா அகிலயா அபி வாபிகா பிரசசாத கிரகிலேவ மானினி. இந்த இடத்துல அகிலயா பி நிஷா, நிஷாங்கிறது அவ்யய பதம், அதனால நிஷா வந்து திருத்தியா விபக்தியில போட முடியாது. ஸோ அகிலயா பி நிஷயாங்கிற மாதிரி அது சொல்லணும்ல. ஒரு நிமிஷம் அதை செக் பண்ணிடுறேன். இல்லை அதாவது நிஷாங்கிறதுக்கு வந்து நிஷ்ங்கிற ஆதேசம் வந்து நிஷாங்கிறது திருத்தியா விபக்தியாகவும் இருக்குங்கிறார். அது ஒரு இல்லை அது ஸ்திரீலிங்கம் தான். நிஷாங்கிறது உண்டு. அகிலயாபி ந பிரசசாத அப்படிங்கிறச்ச முழுவதுமாகவும் அது வந்து சந்தோஷம் அடையவில்லை. நிஷா இரவானது. நான் திருத்தியா விபக்தின்னு நினச்சேன், இல்லை பாருங்க. ஏன்னா நிஷா ராத்திரியா ந பிரசசாத ந நிர்மலா பிரசன்னா பபூவன் இருக்கு. நிஷுங்கிறது ஆதேசம் வந்து நிஷாங்கிறச்சு திருத்தியா விபக்தியிலையும் வருதா என்ன உண்டு. நிஷுங்கிறது ராத்திரிங்கிற ஒரு சப்தத்துக்கு நிஷுங்கிற வேர்டு உண்டு. அதுக்கு திருத்தியா நிஷா ஸ்திரீலிங்கம். ஆமா, நிஷாங்கிற சப்தத்துக்கு நிஷுங்கிற ஆதேசம் வந்து அது வந்து நிஷுங்கிற சகாராந்த சப்தமா மாறி உங்களுக்கு நிஷாங்கிறது இரவினால் ந பிரசசாத சந்தோஷம் அடையப்படவில்லை, தெளிவாகவில்லை, தெளிவாக்கப்படவில்லை அப்படின்னு அங்க இப்போ இதுல இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் படிங்க. லிட்டில் இருக்கு படிங்கோ. கண நீரவயா யயா நிஷி ஸ்ருத வப்ர அவலியோகப்பட்டயா மணி வேஷ்மமயம் ஸ்ம நிர்மலம் கிமபி ஜோதிஹி பாஹ்யம் ஈக்ஷ்யதே. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு என்னது. சரி, க்ஷண நீரவயா யயா நிஷி ஸ்ருத வப்ராவலி யோகப்பட்டயா மணி வேஷ்மமயம் சுநிர்மலம் கிமபி ஜோதிர் அபாஹ்யம் இஜ்யத்தேன்னு ஒரு ரீடிங் இருக்கு, ஈக்ஷியத்தேன்னு ஒரு ரீடிங் இருக்கு. ஈக்ஷியத்தே நன்னா இருக்கு, அப்படியே போட்டுக்கலாம். இல்ல ஆமா சுநிர்மலம். ஸோ இதில் வந்து ஈக்ஷியத்தே ஸ்ம நிர்மலம் இஸ் ஆல்சோ ஃபைன். ஆமாம், ஏன்னா அப்போ தான் ஈக்ஷியத்தே ஸ்மன்னுட்டு வரும், பாஸ்ட் டென்ஸ் போட முடியும். சரியா, அப்படியே இருக்கட்டும். ஸோ மணிவேஷ்மமயம் ஸ்ம நிர்மலம் கிமபி ஜோதிர் அபாஹ்யம் ஈக்ஷியத்தே. ஸோ க்ஷண நீரவயா யயா. இங்கே இந்த நகரத்தை வந்து ஒரு யோகினிக்கு கம்பேர் பண்ணுறார். அந்த ராஜதானி எப்படி இருக்குன்னா நகரி இல்லையா, அந்த நகரிங்கிறது ஃபெமினைன் ஜெண்டரில் போட்டு அதை வந்து யோகினிக்கு கம்பேர் பண்ணி எப்படி ஒரு யோகினி தனக்குள்ளே ஆத்ம ஜோதிஷை பார்க்குறாளோ அதுபோல் இந்த நகரிங்கிறது தனக்குள்ள ஒரு பெரிய ஜோதிஷை அது பார்க்கறது அப்படின்னு கம்பேரிசன். ஒவ்வொன்றும் அப்படி நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இப்போ யயா ஈக்ஷியத்தே ஸ்ம, ஜோதிஹி ஈக்ஷியத்தே ஸ்ம. யயா எந்த ஒரு நகரியினால், ஜோதிஹி ஒரு பெரிய பிரகாசமானது, ஈக்ஷியத்தே ஸ்ம பார்க்கப்பட்டது. எல்லாம் ஒவ்வொன்றுத்தையும் திருத்தியா விபக்தி எல்லாம் யயான்னுட்டு நகரிக்கு போடுங்கோ. இது பிரதமா விபக்தியை வந்து ஜோதிஹிங்கிறதுக்கு அட்ஜெக்டிவாக போடணும், பிரிச்சுன்றணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த நகரம் எப்படி இருந்தது, க்ஷண நீரவயா, ராத்திரி நேரத்தில் ஒரு கணம் அதில் வந்து சத்தமே இல்லாமல் இருந்தது. ரைட், க்ஷண நீரவயா, ரவஹா சத்தம், நீரவம் நிர்கதம் ரவஹா, நிர்கதா ரவஹா. ஸோ சத்தமே இல்லாத ஒரு க்ஷணம் இருந்தது. அப்போ தானே நம்ம ஆத்ம ஜோதிஷை பார்க்க முடியும். அதனால க்ஷண நீரவயா.
அதுல இருக்கக்கூடிய ஏராளமான பிராகாரங்கள்லாம் பார்க்கறதுக்கு ஒரு யோக பட்டம் மாதிரி இருந்தது. இந்த யோகி எல்லாம் வந்து ஒரு பட்டம், ஒரு துணி வஸ்திரத்தை வந்து யோக வஸ்திரத்தை வந்து இடுப்புல கட்டிப்பா, இல்லைன்னா மேலே போட்டுப்பா. ஒரு வஸ்திரம் இல்லாத இருக்க மாட்டா இல்லையா? அந்த யோக வஸ்திரம்னு ஒன்று அது தனியாக இருக்கும். தான் கட்டிக்கிற வஸ்திரத்தை தவிர யோக வஸ்திரம்னு ஒன்று வச்சுப்பா. அந்த யோக வஸ்திரம் இங்கே என்னன்னா பிராகார ஆவலி, வப்ர ஆவலி. வப்ரம்ங்கிறது பிராகாரம். ஸோ ஸ்ருத வப்ர ஆவலி யோகப்பட்டையா ஒரு யோக வஸ்திரம், பிராகார ஆவலிங்கிற ஒரு யோக வஸ்திரத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடியது அந்த நகரி. ராத்திரி நேரத்தில், நிஷி இரவு நேரத்தில் உள்ளுக்குள்ள பிரகாசம்ங்கிறது என்ன, ஜோதிஷுங்கிறது என்னன்னா மணிமயமான வீடுகள் அங்கே இருக்கு. மணி வேஷ்மமயம், ரத்னம் பொதித்த வீடுகள் நிறைய இருக்குங்க. அது நிர்மலம், ஒரு எந்த ஒரு தோஷமும் இல்லாமல், அதாவது ஆப்ஸ்டிக்கல்ஸே இல்லை. மனுஷாலாம் இருந்தான்னா, சத்தமெல்லாம் இருந்தான்னா, சரி நம்ம பிரகாசத்தை வந்து ஒரு ஒளியை வந்து அனுபவிக்கணும்னா எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் இருக்கணும். ஒளியே இல்லாமல் ஒளியை அனுபவிக்கலாம் இல்லை? லைட்டை மாற்றி சொல்கிறேன். அதாவது சத்தமே இல்லாமல் இருக்கிறச்சே நம்ம அந்த லைட்டை வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கே வந்து ரோட்ஸில் யாருமே மனுஷாலே இல்லைங்க. அப்போது அந்த மணிமயமான வீடுகள்லேருந்து வரக்கூடிய ஜோதிகி பிரகாசத்தை அது பார்க்கறது தானே, அந்த நகரமே பார்க்கறதுன்னுட்டும் அங்கே ஒரு சேத்தன விவகாரத்தை போடுறார். ஸோ அந்த பிரகாசம் எப்படி இருக்குன்னா நிர்மலம், அப்பழுக்கற்றது, அபாஹ்யம் ஜோதிஹி. அந்த கிமபி அபாஹ்யம் ஜோதிஹி, கிமபி அனிர்வச்சனீயமான, அபாஹ்யம் வெளியில இல்லை, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜோதிஷ். வெளியிலேருந்து இதை வந்து, அதாவது இப்போ ஒரு ஆர்டிஃபிஷியல் மீன்ஸை வச்சுட்டு இந்த நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய வீடுகளை வந்து பிரகாசிக்கலை எதுவுமே. அதுக்குள்ளேயே இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு பிரகாசம். ஸ்ட்ரீட் லைட்ஸ் கிடையாதுங்க. அபாஹ்யம் ஆந்தரமேவ பிரகாஷா இல்லையா? மணி வேஷ்மமயம் நிர்மலம் அபாஹ்யம் கிமபி ஜோதிஹி. அபாஹ்யம் வெளியிலிருந்து செயற்கையாக இல்லாமல் இருக்கக்கூடிய இயற்கையான ஏதோ ஒரு அனிர்வச்சனீயமான ஒரு பிரகாசம் இருக்கிறது. ஜோதிஹி ஈக்ஷியதே ஸ்ம, பார்க்கப்பட்டது. எதனால் பார்க்கப்பட்டது? அந்த நகரியினால் பார்க்கப்பட்டது. அந்த நகரி எப்படி இருந்தது? ஒரு க்ஷணம் இரவு நேரத்தில் சத்தமே இல்லை. அதனுடைய பிராகாராவலியெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு, அந்த பிராகாரங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு யோக வஸ்திரம் மாதிரி இருந்தது. ரைட்டா? இதில் யோகினி பட்சத்துக்கு எப்படி போகிறது? க்ஷண நீரவையா, அப்படியே ஒரு க்ஷணம் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் இருக்கறச்சே அந்த யோக வஸ்திரம் கட்டின்னு இருக்கக்கூடிய பிராகாரம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யோக வஸ்திரம். பிராகாரம்னா அந்த தெருவெல்லாம் இருக்குமோ இல்லையோ, இது நம்ம கோவில்ல பிராகாரம் இருக்குமே. ஓ சரி. அந்த சுத்தி இருக்கக்கூடியது 7 பிராகாரம், 9 பிராகாரம்லாம் இருக்கும் இல்லையோ. அந்த ஒவ்வொரு இதுல 5 7 தான், 9 தெரியல எந்த கோவில்ல இருக்குன்னு. அந்த பிராகாரம் போல இருக்கக்கூடிய ஒரு யோக வஸ்திரம் அவ கட்டின்னு இருக்கா அந்த யோகினி. அதனால ஒரு க்ஷணம் ஆந்தரமான அபாஹ்யம், ஆந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு ஜோதிஷ், ஏதோ ஒரு பிரகாசம். அப்படின்னா அனிர்வச்சனீயமான, வாஜாம் அகோச்சரம் ஆத்மாக்கியம் ஜோதிஹி, ஒரு பிரகாசம், தேஜஸை அவ பார்க்குறா. ஒரு யோகினி எப்படி மனசுக்குள்ள தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை அவ வந்து அனுபவிக்கிறாளோ, பார்க்கிறாளோ, சாட்சிபூதமாக இருந்துட்டு, அந்த மாதிரி இந்த நகரமானது தனக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரகாசம். சரி, நம்ம வந்து லைட்டை போட்டு நம்ம காமிச்சோம்னா அது வேற விதமா இருக்கும். அதுலேயே அதனுடைய ஒரு பிரகாசம் இருக்கே. ஏன்னா மணிமயமான வீடுகள் அங்கே வந்து கட்டப்பட்டிருக்கு. அந்த மணிமயமான வீடுகள் ராத்திரி நேரத்தில் ஒரு தனி ஒரு யுனிக் லைட் ஒன்று அதுல இருந்து வருது. அது என்னன்னே வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு லைட்டாக இருக்கு. இவவே கிடையாது. உங்களுக்கு வந்து அந்த யோக பட்டையாங்கிற ஒரு வேர்டு, ஜோதிஹி, அபாஹ்யம் ஜோதிஹிங்கிற வேர்ட், இதெல்லாம் நமக்கு வந்து கொடுக்கறது. அந்த யோக பட்டையாங்கிறது இருக்கிறதுனாலேயே நமக்கு யோகினி பட்சத்தை எடுத்துக்கணும்.
சரி அது வாட்சியமா போயிடுறது. அந்த ஒரு வேர்டுனால உங்களுக்கு வந்து இட் பிகம்ஸ் மென்ஷன்டு. சப்போஸ் அந்த யோகினி யோக பட்டம்ங்கிற யோக வஸ்திரம்ங்கிற ஒரு வேர்டு இல்லை வச்சுக்கோங்களேன், அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் இருந்தது தெரியுமா, அந்த மாதிரி சப்தசக்தி துவனியா ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா த்விதீய சர்க்கத்துல அதிகத்திய ஜெகத்யதிஸ்ரே அதீஸ்வராத் அத முக்திம் புருஷோத்தமாத்ததா வச்சசாம் அகோச்சரோ ந யஹ சதம் ஆனந்தம் அவிந்தத த்விஜஹான் இருக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து எல்லா வேர்டுமே எதுவுமே உங்களுக்கு அங்கே உபமாவோ ரூபகமோ வச்சு அங்கே வந்து பண்ணலை. எவ்ரி வேர்ட் அப்ளைட் டு போத் அந்த த்விஜஹாங்கிற பக்ஷிக்கும் போச்சு, த்விஜஹாங்கிற பிராமணனுக்கும் போகிறது. ஒரு பெரிய ஆத்மஜானி எப்படி வந்து மோட்சத்தை அடையிறானோ அந்த மாதிரின்னுட்டு நமக்கு சப்தசக்தி துவனியாக போச்சு. அது இங்கே என்ன எடுத்துன்னா ஸ்லேஷை கிடையாது, ஸ்லேஷ கிடையாது. ஸ்லேஷ இருக்குன்னா உங்களுக்கு வந்து அங்கே இவ போட்டு உங்களுக்கு ரெண்டுமே பிரகிருத்தமாக ஆயிடும். ஸ்லேஷ சப்தசக்தி மூல துவனிக்கு ஸ்லேஷைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சப்தசக்தி மூல துவனியில பிரகரணம் கான்டெக்ஸ்ட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து பிரகிருத்தமான அர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுவேள். கான்டெக்ஸ்ட்டை வச்சு நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், என்னன்னு பறவைக்கு தான் போகிறதுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஆத்மஜானியினுடைய ஒரு விவகாரத்துக்கும் இது பொருந்துற மாதிரி இருக்கு. பிகாஸ் ஆஃப் த பவர் ஆஃப் த வேர்ட்ஸ் தட் ஹி ஹஸ் யூஸ்ட். இந்த இடத்துல என்ன ஆயிடுத்துன்னா ஒரு வசத்தியான சப்தசக்தி மூல துவனியா இல்லை. ஏன்னா யோகப்பட்டகா ஏவ பிராகார ஆவலிகின்னுட்டு அந்த இடத்துல ஒரு ரூபகம் சமாசம் வந்துருத்து. அந்த இடத்துல அந்த ரூபகம் வந்ததுனால நீங்க அந்த யோகினி பக்ஷம்ங்கிறது உங்களுக்கு இட் ஹஸ் பீன் செட், சப்த அபிதயத்துவம் அந்த இடத்துல இருக்குங்கிற உங்களுக்கு வந்து சப்தசக்தி வாட்சியமா வந்துருத்து. அதனால உங்களுக்கு வியங்கியமா இல்லை. அது வியங்கியமா இருந்ததுன்னா சப்தசக்தி மூலத்வனியா சொல்லிக்கலாம். சரியா? க்ஷண நீரவையா ஒரு தடவை சொல்லிடுறேன். நிஷி இரவு நேரத்துல க்ஷண நீரவையா ஒரு க்ஷணம் சத்தமே இல்லாமல். ஏன்னா வெளியில வந்து ஜபம் பண்ணிட்டே இருக்கிறச்சு இந்த ஜபம் வந்து அஜபாவா ஆகணும். அப்போதான் அது வந்து உள்நோக்கி போகும். நமக்கு நம்மள அறியாத நம்மக்குள்ள வந்து அந்த மந்திரத்தினுடைய ஓட்டம் இருந்துட்டே இருக்கணும். அது வந்து என்னன்னா அதுக்கப்புறம் அந்த ஓட்டத்தை தாண்டி என்னன்னா ஒரு க்ஷணம் வந்து எங்க அது லயிக்கிறோமோ அந்த இடத்துல அந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்ப்பான். எந்த ஒரு சத்தமும் இருக்கக்கூடாது. அந்த மந்திரமோ சித்தவருத்தியோ எந்த ஒரு சித்தவருத்தியினுடைய ஓட்டமும் இல்லாமல் இருக்கிறச்சே அதுதான் அந்த க்ஷண நீரவன்னுட்டு யோகினி பட்சத்துக்கு போகிறது. சித்தவருத்திகளினுடைய ஓட்டம் இருந்துட்டே இருந்ததுன்னா நம்ம ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கவே போகிறதில்ல. அந்த அந்த ஆத்மஸ்வரூபத்தில் எப்போ வந்து அந்த உங்களுக்கு பிரம்மானந்த அந்த அகண்டாகார விருத்தி ஏற்படும்னா மற்ற விஷயங்களினுடைய ஒரு சித்தவருத்தி இருக்கக்கூடாதுங்க. இப்போதானே வரும். அதனால க்ஷண நீரவன ஒரு க்ஷணம் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஸ்ருத வப்ராவலி யோகப்பட்டையா யோக வஸ்திரம்ங்கிற ஒரு பிராகார வரிசை கொண்டதுமான அல்லது பிராகார வரிசைங்கிற ஒரு யோக வஸ்திரத்தை அணிந்த யோகினி அவளுக்கு மணிவேஷ்மமயம் யயா எந்த நகரியினால் மணிவேஷ்மமயம் ரத்னங்களினால் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் மயமாக இருக்கும். நிர்மலமான அபாஹ்யம் ஆந்தரமான வெளிப்புறமாக இல்லாமல் உட்புறமாக இருக்கக்கூடிய கிமபி ஏதோ ஒரு ஜோதிகி பார்க்கப்பட்டது, ஒரு பிரகாசம் பார்க்கப்பட்டது இல்லையா? அங்க வந்து ஆத்மக்கியம் ஜோதிகின்னு எடுத்துக்கிறோம். இங்கே சமாசோக்தி தான். அதனால சமாசோக்தி ரூபகம் உதாத்த அலங்காரம். க்ஷணனீ ரவயா யயா நிஷி ஸ்ருத வப்ராவலி யோகப்பட்டையா மணிவேஷ்மமயம் ஸ்ம நிர்மலம் கிமபி ஜோதிரபாஹ்யம் ஈக்ஷ்யதே. படிங்கோ நெக்ஸ்ட் ஸ்லோகத்தை. விலலாச ஜலாஷயோதரே ஜலாஷய உதரே கொச்சன த்யௌஹு அனுபிம்பிதா இவ யா பரிகா கபட ஸ்புட ஸ்புரத் பிரதிபிம்ப அனவலம்பித அம்புனி. ஜலாஷய உதரே
क्वचन द्यौहु इव या विललास அங்கே வந்து அகழி இருக்கு அந்த நகரத்தை சுற்றி அந்த அகழியில் வந்து பிரதிபிம்பம் இருக்கு ஆகாசமும் பிரதிபிம்பமாக இருக்கு இந்த நகரமே அதில் வந்து பிரதிபிம்பமாக இருக்கு அந்த இடத்துல வந்து அந்த பிரதிபிம்பத்தை பார்த்தா அங்கங்கே வந்து சில இடங்களில் வந்து ஜலாசயம் இருக்கு ஜலாசயம் அந்த ஒரு நீர் தேக்கம் இருக்கு பரிகா வந்து அந்த அகழி பரிகானா அகழி அகழி வந்து பெருசாக ஒரு பெரிய ரிவர் மாதிரி அது ஓடுறது நகரத்தை சுற்றி அந்த இடத்துல பாதி வரைக்கும் இந்த நகரத்தினுடைய மாளிகைகளே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அது தாண்டி வந்து அங்கங்கே நடுவில் எங்கே ரிஃப்ளெக்ஷன் இல்லையோ அந்த இடத்துல ஜலம் தெரியறது ரிஃப்ளெக்ஷன் இருக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஜலம் தெரியல ரிஃப்ளெக்ஷன் மாத்திரம்தான் தெரியறது சில இடங்களில் உங்களுக்கு வந்து ஜலங்கள் இருக்குது கனெக்டடாக இல்லாத மாதிரி இருக்குது அது பார்க்கறதுக்கு என்னன்னா ஸ்வர்க்கமே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு ஸ்வர்க்கம் போல இருந்தது அது பார்க்கறதுக்கு அவ்வளவு செழிப்பாக இருந்தது அந்த நகரம் ஜலாசய உதரே அந்த நீர்த்தேக்கம் ஒரு தடாகத்தினுடைய ஒரு உதரே உட்பகுதியில் தடாகத்தினுடைய நடுவில் அந்த தடாகம்ங்கிறது எப்படி இருக்குன்னா அது தடாகம் இல்லை பரிகாங்கிற வியாஜத்தில் ஒரு தடாகம் இருக்கு அகழிங்கிற ஒரு வியாஜத்தில் உங்களுக்கு அங்கங்கே ஜலங்கள் இருக்கக்கூடிய அனவலம்பித்த எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாத அப்படியே கனெக்டடாக இல்லாமல் தொடர்பில்லாமல் இருக்கக்கூடிய ஜலத்தினுடைய ஒரு பெரிய பெரிய ஜலாசயம் அங்கங்கே இருக்குது ஒரு சின்ன சின்ன குளம் அங்கங்கே இருக்குது அந்த மாதிரி இருக்குது பரிகாதான் அகழி தான் அது ஆனால் அகழிங்கிற பேரில் பரிகா கபட அகழிங்கிற பேரில் ஸ்புட தெளிவான ஸ்புரது பிரகாசிக்கும் பிரதிபிம்பம் பிரதிபலிப்பு இருக்குங்க அதனால் அனவலம்பித அம்பு அதனால எங்கேயுமே உங்களுக்கு வந்து அந்த ஜலத்தினுடைய ஒரு தொடர்பு இல்லை ஸோ பாக்கெட்ஸ் ஆஃப் வாட்டர் அங்கங்கே இருக்குது ஆனால் அந்த பாக்கெட்ஸ் ஆஃப் வாட்டரே உங்களுக்கு பெரிய பெரிய குளம் மாதிரி இருக்குது அதனால அதை ஜலாசயன்னு சொல்கிறார் அந்த ஜலாசய உதரே அந்த நீர் ஆதாரத்தினுடைய உட்பகுதியில் என்ன தெரியறது இந்த இந்த இது தெரியறதோ இல்லையோ அனுபிம்பிதா ஸ்வர்க்கம் அனுபிம்பிதம் ஒரு பிரதிபலிக்கப்பட்ட ஸ்வர்க்கத்தை போல் பிரகாசித்தது அந்த நகரி அனுபிம்பிதா தியௌஹு இவ யா நகரி விலலாச விளங்கிற்றோ அப்பேற்பட்ட நகரத்தை அடைந்தது பாருங்கோ யா எந்த ஒரு நகரி குவச்சன சில இடங்களில் பரிகா கபட ஸ்புட ஸ்புரத் பிரதிபிம்ப அனவலம்பித அம்புனி பரிகா அகழி எனும் கபட வியாஜத்தினால் ஸ்புட தெளிவாக ஸ்புரத்து விளங்கும் பிரதிபலிப்பினால் அனவலம்பித அம்புனி ஜலாசய உதரே தொடர்பே இல்லாமல் கனெக்ஷனே இல்லாமல் இருக்கிற ஒரு ஜலத்தை கொண்ட ஜலாசய உதரே தடாகத்தினுடைய உட்பகுதியில் அனுபிம்பிதா தியௌஹு இவ விலலாச பிரதிபலிக்கப்பட்ட ஸ்வர்க்கத்தை போல் விளங்கிற்று அந்த பிரதிபலிக்கப்பட்ட ஸ்வர்க்கம்ங்கிறச்சு இதுலேருந்து உங்களுக்கு என்னன்னா ஸ்வர்க்கத்துக்கு ஈக்குவலாக இருக்குன்னு ஒரு உபமா துவனி தெரியறது இந்த இடத்துல உத்பிரேக்ஷா தான் ஸ்வர்க்கமாகவே இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றச்சு இதுக்கு ஸ்வர்க்கத்துக்கு ஈக்குவலாக இருக்குன்னு உங்களுக்கு வந்து உபமா துவனி ஆயிடுறது ஆனால் உத்பிரேக்ஷா வாச்சியம் இங்கே இட் இஸ் பெட்டர் தேன் வரல இங்க உங்களுக்கு அந்த பெட்டர் தேன் அப்படிங்கிற உபமானாத்து உபமேயசிய ஆதிக்கியம்ங்கிற பிரதீதி கூட இல்லை உபமானம் உபமேயா இவ அவ்வளவுதானே உங்களுக்கு தெரியாது அதுதான் உபமா துவனிங்கிற உத்பிரேக்ஷா வந்து வாச்சியமாயிடுறது அப்பன்னுத்தி வேற இருக்கு பரிகா அகழிங்கிற வியாஜத்துலன்னு சொன்னார் பரிகா கபட்டம் ஸோ இது பரிகா இல்லை இது அகழி இல்லை இது வந்து அங்கங்க குளம்தான் இருக்கு அப்படின்னு சொல்றார் இல்லையா இருக்கிற உபமேயத்தை நம்ம வந்து இது பண்றோமோ இல்லையோ நிஷேதம் பண்ணி தானே சொல்றோம் சரியா விலலாச ஜலாசயோதரே क्वचन द्यौर अनुबिंबिता इव या परिखा कपट स्फुट स्फुरत प्रतिबिंबानवलंबितांबुनि புரியுதா சரி நெக்ஸ்ட் व्रजते दिवि यत् गृह अवली चल
चलचेलात् चल दण्डताडनाः व्यतरन् अरुणाय विश्रमं सृजते हेलि हयालिकालनाम् हेलि அதாவது நமக்கு வந்து இதெல்லாம் அமரகோஷத்தினுடைய ஒரு இது மாதிரி. அமரகோஷம் வந்து லக்ஷண கிரந்தம்னு எடுத்துட்டோம்னா நைஷதம் நமக்கு வந்து லட்சிய கிரந்தம். சரியா? அமரகோஷத்துல இருக்கக்கூடிய அத்தனை வார்த்தையும் உபயோகப்படுத்திடுவார் நமக்கு கோஷத்துல இருக்கிற. இல்ல, ஹேலி சூரியன், ஹய குதிரை, ஆலி பங்கி வரிசை, அதனுடைய காலனான்னா அவங்களுக்கு வந்து இதுன்னு நினைக்கிறேன், கீழே போட்டிருப்பாரு. அப்போ பிரேரணா, உந்துதல். அதாவது மாளிகையெல்லாம் இருக்கு, மாளிகைக்கு மேலே கொடி கம்பம் இருக்கு. கொடி அந்த துணி பறக்கிறதோ இல்லையோ, அந்த துணியினுடைய ஓரங்கள் வந்து அடிக்கிறது, அது காற்றுல இப்படி இப்படி அடிக்கிறச்சு நல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த கம்போ இல்லைன்னா கஷா அந்த விப்பு மாதிரி இருக்குது, அது ஷாட்டை மாதிரி இருக்குது. அந்த வீடுகள் மேலே இருக்கக்கூடிய கொடியினுடைய ஓரங்கள், அந்த ஓரங்கள் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். சூரியன் கிளம்புறான், சூரியனுடைய தேர்களை வந்து சூரியனோட தேர் போகிறது, அதில் வந்து 7 குதிரை கட்டி அதை வந்து அருணன் ஓட்டின்னு போகிறான். அருணன் வந்து தேரை ஓட்டின்னு போகிறச்சு ரொம்ப டயர்டாக போயிட போகிறானேங்கிறச்சு நடுவில் அப்பப்போ அந்த ஷாட்டையால் குதிரையை அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த துவஜங்கள், துவஜ கொடி இருக்கே, கொடி வஸ்திரம், அந்த துணி வந்து அருணனோட வேலையை பண்ணுறது. அதனால இந்த நகரத்துக்கு மேலே அவன் போகிறச்சே அருணனுக்கு கொஞ்சம் விஸ்ராமம் கொடுத்த மாதிரி இருக்கான். பாருங்க, யத் கிருஹாவலி, அங்கே வீடுகளினுடைய வரிசைகள் இருக்கு அந்த நகரத்தில். கிருஹ ஆவலி, கிருஹானாம் ஆவலிஹி வர்த்ததே. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சேலா அஞ்சலம், சேலா துவஜ அஞ்சலம்னா துணி, துவஜ வஸ்திரம். சேலாங்கிறது துவஜ வஸ்திரம், அதனுடைய அஞ்சலம்னா ஓரம், இந்த பார்டர் என்ன, அது வந்து சலத்து, அது வந்து அசைஞ்சுன்னு இருக்கு, கண்டினியூஸாக அசைஞ்சுன்னு இருக்கு. சல சேல, சேலங்கிறச்சு துவஜ வஸ்திரம், அதனுடைய அஞ்சலம் ஓரப்பகுதி. அதுதான் இங்கே என்ன மாதிரி இருக்குன்னா தண்டம் போல இருக்கு, ஒரு கழி மாதிரி இருக்கு. அந்த கழியினுடைய தாடனாக அடித்தல்கள். ஸோ யத் கிருஹ, எது எந்த, எஸ்யாம் நகர்யாம் ஆர் எஸ்யாக நகர்யாக கிருஹாணி, எந்த நகரியினுடைய வீடுகளின் வரிசைகளில் அசைந்து கொண்டிருக்கும் சல சேலா துவஜ வஸ்திரம், அந்த கொடி வஸ்திரம்ங்கிற ஒரு கழி இருக்கே, அந்த அதனுடைய ஓரங்கள் தான் வந்து கழி, தண்டம். அந்த தண்டத்தினுடைய தாடனாக அடித்தல்கள். இங்கே என்ன ஆயிடுத்து, அருணாய விஸ்ராமம் வியதரன். அருணாய சூரியனுடைய தேரோட்டியான அருணனுக்கு விஸ்ராமம், ஒரு சாந்தி, அதாவது ஒரு இளைப்பாறுதலை வியதரன் கொடுத்தன. எப்படிப்பட்ட அருணன்? அவனுக்கு தான் இங்கே 4th கேஸ்க்கு போகிறது எல்லாமே. திவி விரஜதே, விரஜன்னுங்கிறச்சே செல்கின்ற பொழுது, அந்த விரஜத்தேங்கிறச்சே செல்கின்றவனுக்கு, யாரு? அருணனுக்கு அட்ஜெக்டிவாக போகிறது. ரைட்டா? அருணாயக்கு 4th கேஸ். ஸோ திவி விரஜதே, ஆகாசத்தில் செல்கின்ற, ஹேலி ஹயாலி காலனாம் சிருஜதே, ஹேலி சூரியனுடைய, ஹய குதிரைகளின், ஆலி வரிசைகளின், காலனாம் உந்துதல்ங்கிற ஒரு பிரேரணா இருக்கே, அதை சிருஜதே செய்யும் அருணாய அருணனுக்கு விஸ்ராந்திம் வியதரன்னு, விஸ்ரமம் வியதரன்னு ஒரு சிரம பரிகாரத்தை கொடுத்தது. புரியுமா? அப்படின்னா என்ன இதுல இருந்து புரியறது நமக்கு? சிரம பரிகாரம் கொடுத்தது. அதுக்கு என்னன்னா இதுல இருந்து இது வந்து அதிசயோக்தி. ஏன்னா அருணனுக்கு வந்து விஸ்ராமம் கொடுத்ததுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சாதாரண அதிசயோக்தி தான். ஆனால் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா, அவ்வளவு உயரக்கு அந்த மாளிகைகள் இருந்தன, அப்படியே ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் மாதிரி இருந்ததுன்னு நமக்கு தெரியறதா இல்லையா? அது வஸ்துத்வனி, அது வஸ்துத்வனி உங்களுக்கு.
வெறும் ஒரு ஒரு ஃபேக்ட் நமக்கு வந்து இங்கேருந்து துவன்யத்தை இந்த ஸ்லோகத்திலிருந்து நமக்கு பிரதீயமானம் என்ன, அவ்வளவு உயர்வான மாளிகைகள் கொண்ட ஒரு நகரி அவ்வளவு அழகா பிரமாதமா இருந்தது அப்படின்னு நமக்கு வந்து அது ஒரு வஸ்து துவனிக்கிறது. ஸோ எத் கிருஹாவலி, எந்த நகரியினுடைய கிருஹ ஆவலி வீடுகளின் வரிசைகள், அதில் சலத்து அசைகின்ற சேலாஞ்சல கொடி வஸ்திரங்கள் இருக்கே, அந்த கொடித்துணிகளின் ஓரங்கள்ங்கிற ஒரு கழி தண்டம், அதனால அப்படி இப்படி அடிக்கப்படுறது தாடனம், அப்படியே சாட்டை அடிக்கிற மாதிரி இருக்கு. அது கஷான்னு போட்டிருந்தா இன்னும் அழகா இருந்திருக்கும். ஆனால் தண்டன்னு போட்டிருக்கார், குச்சியால அடிக்கிறாங்கிற மாதிரி ஆறுது. ஓகே. திவி ரஜதே, ஆகாசத்தில் செல்கின்ற ஹேலி ஹயாலி கலனாம், சூரியனுடைய குதிரைகளின் வரிசைகளை பிரேரணை செய்வதற்காக சிருஜத்தே செய்யும், பிரேரணையே செய்யக்கூடிய அருணாய அருணனுக்கு விஸ்ரமம் வியதரன்னு இளைப்பாறுதலை கொடுத்தது. விரஜதே திவி யத் கிருஹாவலி சலச்சேலாஞ்சல தண்ட தாடனாக வியதரன் அருணாய விஸ்ரமம் சிருஜத்தே ஹேலி ஹயாலி காலனா. ஆமாம், கலனான்னு சொல்லின்னு வந்தேன்னு நினைக்கிறேன் ஸ்லோகத்தில் ஃபுல்லாக. காலனான்னு மாற்றிக்கோங்க. காலனாமன்னு இருக்கு. காலனான பிரேரணா. கலனானா அது போல இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம், சதிருஷம்னு அர்த்தம்.